கடந்த 21ஆம் தேதி அமோனியா கசிந்து 18 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தற்போது இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை முழுமையாக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் கன்னிகைப்பேர் கிராமத்துல இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட விவகாரத்துல 100க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் அமோனியா வாயு கசிவால பாதிப்பை சந்தித்திருந்தாங்க. 18 பேர் வரைக்கும் உயிரிழந்த நிலையில் தொழிற்சாலையில இந்த விபத்துக்கு காரணமாக இருந்த தொழிற்சாலை உரிமையாளர் மற்றும் மேலாளர் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தொழிற்சாலையில தேக்கி வைக்கப்பட்டிருந்த 5 டன் அளவிலான அமோனியாவை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. கடந்த சனிக்கிழமை முதல் அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில நேற்று முன்தினம் முழுமையாக அந்த அமோனியா என்பது வெளியேற்றப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த விவகாரத்துல அமோனியா வாயுவை பத்திரமாக பாதுகாப்பாக வெளியேற்றிய நிலையில் தொடர்ந்து அந்த சீல் வைக்கக்கூடிய நடைமுறை என்பது பின்பற்ற வந்தது. குறிப்பா காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, தேசிய பேரிடர் மீட்பு படை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சுகாதாரத்துறை என பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டிருந்த நிலையில் இந்த பணிகள் நிறைவடைந்ததன் விளைவாக தற்போது வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஆகிய 2 துறையினரை சேர்ந்தோர் தற்போது அந்த திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட அந்த தொழிற்சாலைக்கு தற்போது சீல் வைக்கக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. குறிப்பா தற்போது தொழிற்சாலை முழுவதும் சீல் வைக்கக்கூடிய பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க. நேற்று தினம் தீயணைப்பு வாகனம், ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் இந்த வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அனைத்து வாகனங்களும் திரும்ப பெறப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. அரசு அதிகாரிகள் முழுவீச்சாக தற்போது தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து கதவுகளையும் மூடி கதவுகளுக்கு தற்போது சீல் வைக்கக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இதை தொடர்ச்சியாக மின்சாரத்துறையின் தரப்புல இந்த தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த மின்சாரமும் துண்டிக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.